ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட CBR 250 RR பார்த்தீங்க அப்படின்னா யமஹாவோட R3 ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CBR 250 RR பொறுத்த வரைக்கும் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 3,80,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CBR 250 RR பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கா, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா, இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா CBR 250 RR அப்படிங்கிற பேரல் ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அரௌண்ட் 3,80,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லேயே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கும் மேலே ஒரு பேரல் ட்வின் சிலிண்டர் வருது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது வந்து டெஃபினட்டாக என்ன தான் கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரைஸ் ஓகே நினைக்கிறீங்களா, இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 249cc பேரலல் ட்வின் சிலிண்டர் 8 வால்வ் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 26 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 8 வால்வ் அப்படிங்கிறதுனால DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த 250 RR பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அண்டர் 35 km/லிட்டர் தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே இந்த பைக்கால் கொடுக்க முடியாது. ஏன்னா பேரலல் ட்வின் அப்படிங்கிறதுனால இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த பைக்கோட அந்த மைலேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டாப் ஸ்பீடு 180+ இருக்கும் அப்படிங்கிறது தான். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க், ரியர்லையும் சிங்கிள் டிஸ்க் ஹைட்ராலிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயரும், ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் போக்ஸும், ரியரில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 790 mm வந்து சீட்டோட ஹைட்டும், 168 kg வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது. பைக்கோட ப்ரொஃபைல் ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. நல்ல ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக CBR 650Rஓட எக்ஸாக்ட் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்குது. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அவைலபிளாக இருக்க போகுது. கண்டிப்பாக கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்வர்ட் லீனிங்கில் நீங்கள் ரைடிங் பண்ணும்போது அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக் ஒரு ட்ராக்ஷன், அதாவது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ஓரியன்ட் அண்ட் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படிங்கும் போது மைலேஜ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரியான டாப் ஸ்பீட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸான ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் செக்ஷன், ஃப்ரண்ட்டில் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸும் அவைலபிளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் அவைலபிளாக இருக்குது. ரைடர் பில்லியன் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். ஆனால் சிட்டியில் ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஆனால் லாங் ரைடு அப்படின்னு பண்ணும்போது ரைடருக்கே கண்டிப்பாக பேக் பெயின் அப்படிங்கிறது வரதான் செய்யும் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஓரியன்ட் பைக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபேர்டு பைக் ஒரு நல்ல ஒரு ஏரோ டைனமிக்கில் இருக்குது அப்படின்னா அது ஒன்லி ஃபார் ட்ராக் ஓரியன்ட் அப்படின்னு தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் நேக்கட் பைக்ஸ், நீங்கள் லாங் ரைடாக இருக்கட்டும், இல்லை ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் பைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக ஒரு கொஞ்சம் தூரம் தான் உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் எல்லாமே ஒரு லாங் ரோடு, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் மட்டும்தான் உங்களால் ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து இருக்கும். இந்த பைக்கில் செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர், பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ், ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல கான்ஃபிகரேஷனில், பெஸ்ட்டான டிசைனில், சூப்பரான ஒரு ஏரோ டைனமிக்ஸ் பாடி பேனல்ஸில் வந்து CBR 250 RR வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாது இருக்குது அப்படின்னா வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். உங்களுடைய கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய். தேங்க்யூ.